ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மே 29க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல 31 killed as rain landslips wreak havoc in northeastern இருக்குங்க. இதுல வந்து லேண்ட்ஸ்லிப்ஸ் அப்படின்னா லேண்ட்ஸ்லைடுன்னு தாங்க அர்த்தம். ஓகேவா? லேண்ட்ஸ்லிப் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. wreck அப்படின்னா காஸ்ன்னு அர்த்தம். ஹவாக் அப்படின்னா லார்ஜ் டிஸ்ட்ரக்ஷன், பெரிய சேதத்தை உருவாக்கி இருக்கு. அந்த ரெயின்னாலையும் நிலச்சரிவுனாலையும் அங்க பெரிய சேதம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல 6 killed as heavy rain batters in Kerala. பேட்டர்ஸ்னா வெளுத்து வாங்கி இருக்குன்னு அர்த்தங்க. ஆஃப்டர் ஏ பிரீஃப் ஹயட்டஸ்னா ஒரு பிரீஃப்னா சின்னங்க, ஹயட்டஸ்னா பிரேக், ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அப்படின்னு சொல்றோம்ல, சின்ன பிரேக் எடுத்திருக்கு. ரெயின் வந்து திரும்பியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைட் பாருங்க, ஓவர் 2.97 lakh tenements have been constructed under பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இருக்குங்க. இங்க டெனிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள நிறைய பிளாட்ஸ் இருக்குல்லங்க, அதுதான் டெனமெண்ட்ஸ். அடுத்தது கோர்ட் அக்விட்ஸ் தேரா சீஃப் இன் மர்டர் கேஸ் அப்படின்னா, அக்விட்ஸ் அப்படின்னா ஃப்ரீஸ், அவரை ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. ஃபெடரல் பேங்கோட எம்டி சிஇஓ வந்து யாருன்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன். ஓகேவாங்க. சேர்மன் வந்து யாருன்னா ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஹெச்பி ஹோட்டா. ஸோ டேக்லைன் வந்து யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சூர், கேரளான்னு நினைக்கிறேங்க. அலுவாங்க. ஃபெடரல் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அலுவா. அடுத்து வந்து பாருங்க, என்க்ரோச்மெண்ட் ஆஃப் கேனால்ஸ் கேரியிங் ஃபிளட் வாட்டர் எ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ட்டு. என்க்ரோச்மெண்ட்னா ஆக்கிரமிப்புங்க. அந்த வாய்க்கால்ல எல்லாம் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. ஆக்கிரமிப்புனா செடி வளர்ந்துருக்கலாம், குப்பைகள் இருக்கலாம், தண்ணி போறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவுதாங்க. இதெல்லாம் ஸ்டேட் நியூஸ்னால நம்மளுக்கு பெருசா தேவைப்படலங்க. ஸோ இந்த இடத்துல டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து ஜி சதீஷ் ரெட்டி, ஃபார்மர் சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ. டிஆர்டிஓல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சேர்மனா இருந்தவர் சதீஷ் ரெட்டிங்க. இப்ப அவரு ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டா இருக்காரு. ஓகேவா? சோ அப்ப பிரசன்ட் சேர்மன் யாரு அப்படின்னா சமீர் வி கமத். அடிக்கடி படிச்சிருக்கோங்க, இந்த மாதிரி திரும்பி திரும்பி வரும்போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எடிட்டோரியலுங்க. எடிட்டோரியல்ல டர்ன் அவுட் பொன்னுன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. டர்ன் அவுட்னா எத்தனை ஓட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னு. இது வந்து ஓட்டிங் பத்தி. த லோ ஓட்டிங் பர்சன்டேஜ் இன் மெனி ஸ்டேட்ஸ் இஸ் எ காஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ கவலைக்கு இடம் கொடுக்குது, ஏன் நிறைய பேர் ஓட்டு போட வரல அப்படின்றது கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டர்ன் அவுட் பொன்னுன்றம்னா ஓட்டு போட வராதவங்களோட அத சம்பந்தமா ப்ராப்ளம். கன்னுன்றம் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம், ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கிற ப்ராப்ளம். அந்த கொஸ்டினுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா நமக்கு ரீசன் சரியா தெரியல. சோ இந்த எடிட்டோரியலை வாசிச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர நிறைய சான்ஸ் இருக்குங்க. சோ அடுத்த எடிட்டோரியல் பாருங்க, த லாஸ்ட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு, ரஃபேல் நடால் ஸ்பிரிட் நோ லாங்கர் சீம்ஸ் ஏபிள் டு பவர் ஹிஸ் பாடி. ஓகேவா? கிராமர் படி ஏபிளுக்கு அப்புறம் டூ தாங்க வரும். ஏபிள் டு டூ, ஏபிளுக்கு அப்புறம் வர்றது டூ கண்டிப்பா ஏபிளுக்கு அப்புறம் வரும். லாங்கர் சீம்ஸ்னா அவருக்கு ஆசை இருக்கு, ஆனா அவரோட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் நடந்திருக்குங்க. 39 வயசு ஆகுது அவருக்கு. அதனால அவரோட உடம்பு வந்து அவரோட ஆசைக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வின் பண்ணணும்ன்றது அவரோட வெறியா இருக்கு, அந்த வெறிக்கு உடம்பு ஒத்து வரல அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சோ முதல்ல இருக்கிற எடிட்டோரியலை இன்னைக்கு கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இந்த இடத்துல பாம்பு ஹயாக்ஸ் அட் டெல்லி ஏர்போர்ட் ட்ரிகர்ஸ் பேனிக். ட்ரிகர்ஸ்னா ஒரு விதமான பயத்தை தூண்டுது, ட்ரிகர்னா தூண்டுதல்னு அர்த்தங்க. அடுத்தது பிசினஸ் பாருங்க. பிசினஸ்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, கிரெடிட் growth டு ஸ்லோ டு 14% ஆன் ரிஸ்க் வெயிட்ஸ் சாஃப்டன் ஜிடிபி அப்படின்னு இருக்குங்க. ஸோ சாஃப்டர் ஜிடிபினா ஜிடிபியை குறைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவாங்க. சாஃப்டர்னா லோ. ஸோ ஒன்னு ஜிடிபியை குறைக்க போகுது, இல்ல குறைச்சிருச்சு. கிரெடிட் growth டு ஸ்லோ டு 14% அப்படின்னா நீங்க லோன் கொடுக்கறதோட வளர்ச்சி வந்து 14% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? என்ன ரீசன்னா ஆன்
ஆன்னா ஆன்க்கு அப்புறம் வர்றது ரீசன்ங்க. இப்ப நீங்க அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன் வந்து ஆன் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆன் ரிஸ்க் வெயிட்ஸின் காரணமாக உங்களோட லோன் கொடுக்குற லோனோட growth, லோன் கொடுக்கறதோட growth வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிரைசில்ன்ற ரேட்டிங் ஏஜென்சி எவ்வளவு சொல்லியிருக்குன்னா 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 1%ங்க. ஸோ 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 16% இருந்தது, இந்த வருஷம் 14% வந்துருச்சு. ஸோ ரிஸ்க் வெயிட் எல்லாம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்லோயிங் இந்த எக்கனாமிக் growth momentum. ஸோ எக்கனாமியோட வளர்ச்சியும், அதாவது பொருளாதாரத்தோட வளர்ச்சியும் கண்ட்ரியோட வளர்ச்சியுமே ஸ்லோயிங் மொமெண்டம் அப்படின்னா வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மொமெண்டம்னா ஒரு ஸ்பீடா ப்ராக்ரசிவா போறதுங்க, வளர்ச்சியா இருக்கிறது தான் மொமெண்டம். இங்க வேற என்ன இருக்குன்னா டெய்ல் விண்ட்னு ஒரு வேர்டு இருக்குங்க. A revival in private capex, especially in H2, could however provide a tailwind அப்படின்னு இருக்கு. ஸோ கேபெக்ஸ் அப்படின்னா மேக்சிமம் கேபிட்டல் அந்த பிசினஸ்ல அவங்க போடக்கூடியதுதான் கேபெக்ஸ். டெய்ல் விண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னா அதே டைரக்ஷன்ல விண்டும் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டிராவல் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க, காத்தடிக்கிற பக்கமே நீங்களும் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் நீங்க ஈஸியா கவர் பண்ணுவீங்க, உங்களுக்கு பெடல் போடுறதுக்கு கஷ்டமா இருக்காது. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா பெடல் போட கஷ்டமா இருக்கும், ஏன்னா காத்தோட ஃபோர்ஸ மீறி நீங்க போகணும். கரெக்டுங்களா? இது சேம் டைரக்ஷன், நீங்க டிராவல் பண்ற டைரக்ஷன்லயே விண்ட் அடிச்சா டெய்ல் விண்ட். இப்ப இந்த இடத்துல இந்த மீனிங்கை எப்படி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி எக்கனாமியும் ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு, இதுல இந்த ரிஸ்க் வெயிட்ஸ்ல வேற ரிவிஷன் கொண்டு வர, ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுனால அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் எஃபெக்ட் கொடுக்குது, எக்கனாமி ஸ்லோ ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த டெய்ல் விண்ட். சரிங்க, இப்ப ரிஸ்க் வெயிட் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ரிஸ்க் வெயிட்னா என்ன? சோ நீங்க ஒரு ரிஸ்க்கு இவ்வளவு கேபிட்டல் அப்படின்னு வச்சிருக்கணும். கேபிட்டல்னா முதலீடை எடுத்து வச்சிருக்கணும். ஒரு லோன் கொடுக்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாப்போங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து எவ்வளோ பணம் அதுக்குன்னு எடுத்து வைப்பீங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் பேங்கோட பணம் இல்ல, பேங்க் லோன் கொடுக்குது, பட் அந்த 1 லட்சம் ரூபான்ற பணம் யாரோ அந்த பேங்க்ல வந்து டெபாசிட் போட்டவங்களோட பணம். அது ஒரு பப்ளிக்கோட பணம், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை பேங்க்கு இருக்கு. அப்ப இந்த பணம் வந்து நீங்க லோனா குடுக்குறீங்க, லோனா திருப்பி வரலன்னா நீங்க டெபாசிட் போட்ட கஸ்டமருக்கு எப்படி கொடுப்பீங்க? அந்த கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க லோன் திருப்பி தரல, அதனால நான் உங்கள்கிட்ட தர முடியலன்னு பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு அமௌண்ட்டை, அந்த 1 லட்சம் ரூபாய் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை உங்களோட முதலீடுல இருந்து, உங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து வைக்கணும். ஏன் வைக்கணும்? டெபாசிட்டர்ஸ் வந்து கேட்கும் போது அதை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்காண்டி வைக்கணும். சோ லோன்காரர்களை நம்ம நம்பி இருக்க முடியாது, லோன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலனாலும் நீங்க ரீபே பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும். இதுதான் ரிஸ்க் வெயிட். ரிஸ்க்கு ஈக்குவலண்டான உங்களோட கேபிட்டலை நீங்க ஒதுக்கி வைக்கிறது தான். சோ பேசல்னு ஒரு கமிட்டி சுவிட்சர்லாந்துல இருக்குங்க, அவங்க நம்மளுக்கு பேங்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. கேபிட்டல் அவங்க சொல்லல, ஆல்ரெடி இருந்தது, அதுக்கான பர்சன்டேஜ அவங்க கொஞ்சம் கூடுதலா பிக்ஸ் பண்ணாங்க. கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க வந்து 100 ரூபாய்க்கு ஒரு லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா 109% அதுக்கு நீங்க எடுத்து வைக்கணும், உங்க கேபிட்டல்ல இருந்து எடுத்து வைக்கணும். அப்படின்னா 9% CAR எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவாங்க? அதுதான் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ. சரிங்க, இங்க வந்து பாருங்க, இந்த நியூஸ் அவ்வளவுதாங்க, இதை நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து ரைட் சைடே பாத்தீங்கன்னா LIC ஐஸ் ஸ்டேக் பைஸ் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஏ செக்மெண்ட் 4A அப்படின்னு இருக்கு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, LIC ரொம்ப நாளா ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டார்ல நுழையிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. முல்லிங்னா டீப்லி திங்ஸ், இதை நிறைய தடவை நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்திருக்கோம், நம்மளும் வெக்காபுலரியில போட்டிருக்கோம். 4Aனாலும் திடீர் என்ட்ரி, ஓகேவா? 4Aனா என்ட்ரின்னு அர்த்தங்க. ஸோ இதுல என்ட்ரு ஆகலாமான்னு நிறைய நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு
இன்ஆர்கானிக் ரூட்டை வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஆர்கானிக் அப்படின்னா நார்மலான ரூட் இல்லாம இவங்க புதுசா ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அதாவது பெரிய பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸோட ஷேர்ஸை இவங்க வாங்கிடுறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ்ல இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஓகேவா? 2 விதமா 3 விதமா நம்ம அந்த பிசினஸா பண்ணலாங்க. ஒண்ணு பார்ட்னர் ஆயிக்கலாம், அவங்களோட டைப் பண்ணிக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லாம இவங்க இன்வெஸ்டரா இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹெல்த் செக்டாருக்குள்ள, ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாருக்குள்ள பிரவேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துங்க NCLAT, நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபுனல்ங்க. ஸோ நேத்து NCLT வந்து NCLTயோட சேர்மன் நேத்து பார்த்தோம்லங்க. ஸோ ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவர் வந்து ஒரு ஜட்ஜு, ஜஸ்டிஸ். ஸோ நேஷனல் கம்பெனி அப்பீலேட் லா ட்ரிபியூனல்னா கம்பெனி ட்ரிபியூனல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னா, நீங்க எப்படி ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அப்பீலேட் ட்ரிபியூனல்ல போய் கேஸ் பண்ணலாம். இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த NCLAT என்ன பண்ணிருக்கு, அதானி குட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி செக்டார் வந்து அதானி இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருந்தாங்க. அதை வந்து இப்ப க்ளோஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? க்ளோஸ் பண்ணும்போது அவங்க வந்து மித்தவங்கள்ட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, இவங்க லோன் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க டெபிட்டார்ஸ். இவங்க லோன் வாங்கியிருந்தாங்க, இவங்களுக்கு யாராவது லோன் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க பேர் கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸோட லோன் அமௌண்ட்டை 93% அந்த நேஷனல் கம்பெனி அப்பீலேட் லா ட்ரிபியூனல் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஸோ இவங்களால ரீபே பண்ண முடியாது, அதனால இவங்க யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட திருப்பி தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சுங்க. இதுக்கு நிறைய பினான்சியல் கிரெடிட்டர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க. அப்போஸ் பண்றது பேரு டிசென்டிங். இங்க இருக்கு பாருங்க, DISSENTING, டிசென்டிங். ஸோ அப்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனலோட தீர்ப்பு தான் ஃபைனல் இல்லையா? சோ அவங்க வந்து இவங்களால இவ்வளவுதாங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேர் கட் அப்படின்னா குறைக்கிறதுங்க, அப்ரப்டா அப்படியேவும் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறது. இங்க வந்து பாருங்க, NMDC raises iron ore prices Q4 net slumps அப்படின்னு இருக்கு. ஸ்லம்ப்ஸ்னா டிக்ளைன்னு அர்த்தங்க. அடுத்து கூகுள் அமேசான் அப்போசஸ் ஆன்டி ட்ரஸ்ட் பில்லுன்னு இருக்குங்க. ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்தியால இந்த டிஜிட்டல்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ ஒரே ஒரு ஆள் மட்டும் மோனோபோலியா இருக்கக்கூடாது. சரிங்களா? மோனோபோலினா என்னன்னா, அவங்க மட்டும்தான் அதுல டாமினன்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோ அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் இருக்கணும். காம்படிஷன் இருந்தா என்ன ஆகும்னா, அங்க வந்து ஒரு பிரைஸ் குறவும் இருக்கும், குவாலிட்டியும் இன்க்ரீஸா இருக்கும். இப்ப ஒரே மாதிரி ஒரு 4 கடையில காய்கறி விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த கடையில கேட்டாலும் ஒண்ணு விலை ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க, அப்ப குவாலிட்டிய பார்த்து வாங்குவோம். ஏதோ ஒரு கடையில நிறைய கடைகள் இருக்கிறதுனால யாருமே ஒரு கடையில மட்டும் விலையை ரொம்ப கூட்டி விற்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வியாபாரம் ஆகாது, அடுத்த கடைக்கு போயிடுவான். அதனால மேக்சிமம் அவன் வந்து அவனுக்கு சேல்ஸ் ஆகணும்னா அடுத்த கடையை விட ₹1 2 குறைச்சாது வித்தா நம்மள்ட்ட ஆள் வருவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. சோ பிரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குங்க, குவாலிட்டியும் நல்லா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ அதனால நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஆன்டி ட்ரஸ்ட் பில்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காம்படிஷன் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாருமே இந்த செக்டார்ல மோனோபோலியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதை கொண்டு வர போறோம். இதே மாதிரியான ஒரு பில்ல தான் யூரோப்பியன் யூனியன்ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பில்லு பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட்ங்க. யூரோப்பியன் யூனியனோட டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட் அவங்க வந்து 2022ல இதை கொண்டு வந்தாங்க. இப்ப மோனோபோலியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, ஒருத்தவே மட்டும் ஜாம்பவானா இருந்துட்டு போட்டோம்னா அவன் பிக்ஸ் பண்ற பிரைஸ் தான் அங்க இருக்கும். உங்க ஏரியால ஒரே ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில என்ன விலை சொல்றாங்களோ அதை கொடுத்துதான் நீங்க வாங்க முடியும். இதே நீங்க வந்து டவுனுக்குள்ள போய் வாங்குனீங்கன்னா ஏன் சீப்பா இருக்கு, அங்க நிறைய கடைகள் இருக்கு. சோ ஒருத்தர் இல்ல ஒருத்தர் குறைச்சு விற்பாங்க, அப்ப அந்த கடைக்கு நிறைய பேர் போவாங்க. சோ ஒரு ஆள் மட்டும் இருந்தா பிரைஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும், குவாலிட்டி கம்மியா இருக்கும். அதனால கவர்மெண்ட் அதை விட வேணாம்னு நினைக்கிறாங்க.
ஸோ அடுத்தது இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஆர்பிஐ அன்வேல்ஸ் பிரவாக் போர்ட்டல் ஃபார் அப்ரூவல்ஸ் இருக்கு. பிரவாக் போர்ட்டல் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு வெப்சைட்டுங்க. அந்த வெப்சைட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வாங்கிக்கலாம். அதாவது ஆர்பிஐ இருந்து ஏதாவது அப்ரூவல் வாங்கணும்னா நீங்க ஆன்லைன்ல அந்த போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம். நான் ஒரு பேங்க் ஓபன் பண்ண போறேன், நான் ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி வைக்க போறேன், நான் ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி வைக்க போறேன் அப்படின்னா அப்ரூவல் எல்லாம் நீங்க வந்து இந்த பிரவாக் போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரீட்டைல் டைரக்ட் மொபைல் ஆப்னு ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் ஆப் வழியா ரீட்டைல் டைரக்ட், அப்ப நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரக்டா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஆப் மூலமா பண்ணலாம். அடுத்தது ஃபின்டெக் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ரெபாசிட்டரினாலே ஸ்டோரேஜ். ஸோ இந்த இடத்துல இந்தியன் ஃபின்டெக் ஃபிர்ம்ஸ் பத்தி, இந்தியன் ஃபின்டெக் கம்பெனிஸ் பத்தின டேட்டாஸ் எல்லாம் அந்த ரெபாசிட்டரியில இருக்கும். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் பாருங்க. எல்ஜி ஐஸ் ஸ்லாட் இன் டாப் 3 ஏர் கம்ப்ரஸர் ஃபிர்ம்ஸ். ஸோ நம்மளோட எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கோயம்புத்தூரை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இருக்குங்க. அது வந்து ஏர் கம்ப்ரஸர் மேனுஃபேக்சர் பண்றதுல குளோபலா வேர்ல்ட் லெவல்ல 3rd பொசிஷன்ல இருக்குங்க. ஸோ அதோட எம்டி பேர் வந்து ஜெய்ராம் வரதராஜன். ஓகேங்களாங்க? கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனிங்க இது. அடுத்தது சுகர் எக்ஸ்போர்ட் சே டு ஹிஞ்ச் ஆன் மான்சூன் கேன் சோயிங் அப்படின்னா ஹிஞ்சுனா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்டுலயே 2nd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில்ங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கிடைக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைடர் செக் பாயிண்ட் ராம்ஸ் அப் இந்தியாஸ் பிரசன்ஸ் அப்படின்னா இந்தியாவில அவங்களோட பிரசன்ஸ கூட்டிக்க போறாங்க. அப்ப இந்தியால அவங்களோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தங்க. ராம்ஸ் அப்னாலும் இன்க்ரீஸ் தான். ஸோ இதோட சிஇஓ வந்து கில் ஷ்வெட்டுங்க. இவங்களோட சேர்மன் வந்து ஜெரி உங்கர்மேன். ஓகேலாங்க? இதெல்லாம் அடிஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. செக் பாயிண்ட்ன்ற கம்பெனி இஸ்ரேல் பேஸ் பண்ண ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. பெங்களூரை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு அவங்க கம்பெனியை ஓபன் பண்றாங்க இந்தியால. ஓகேவாங்க? ஏன் இந்தியாலனா இந்தியால நிறைய மார்க்கெட் இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி டேலண்டான ஹியூமன் ரிசோர்ஸ் இங்க நிறைய இருக்கு, நிறைய அட்டாக்ஸ் நடக்குது இங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாங்க? இதோட எக்கனாமிக் நியூஸ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த இடத்துல சைனா சைட்ஸ் கன்சர்ன் அபவுட் இஸ்ரேல்ஸ் ரஃபா ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு பாருங்க. அதுல செகண்ட் லைன்ல கிரேவ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப சீரியஸான கவலை, ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஜென்யூனா சைனா வந்து கவலைப்படுது அப்படின்னு சொல்றதுதான் கிரேவ் கன்சர்ன். அடுத்தது போலாந்து ஷுட் நாட் ரூல் அவுட். ரூல் அவுட்ன்றது ஒரு ஃப்ரேசல் வெர்புங்க. ரூல் அவுட் அப்படின்னா என்னதுன்னா அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாங்க. சரியா? அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, இல்ல எதிர்க்க கூடாது, இல்ல வித்ட்ரா பண்ணக்கூடாது, இல்ல ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல யூஸ் பண்ற வேர்டு தான் ரூல் அவுட். ஸோ போலாண்டோட கேபிட்டல் வார்சா. போலாண்டோட கரன்சி என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ நார்வே, அயர்லாந்து அண்ட் ஸ்பெயின் ரெகனைஸ் பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்னு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் பேடு வந்து பெட்ரோ சான்செஸ். ஓகேவாங்க? அதே மாதிரி ஃபார்மலைசிங் அப்படின்னா அக்செப்டிங்னு அர்த்தங்க. இவங்க மூணும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, தாய்வானோட பிரசிடென்ட் வந்து லை சாங் டி. இவரை பத்தி நிறைய தடவை நம்ம நியூஸ்ல படிச்சுட்டே வரோம். இப்ப அங்க பிரசிடென்டோட பவர்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க தாய்வான. அந்த பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்காரு. இந்த இடத்துல இட்ஸ் அன் ஐரணி தட் இந்தியா ஒன் T20 வேர்ல்டு கப் பிஃபோர் தி IPL சேஸ் ஆந்தர்டன் அப்படின்னா ஐரணி அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கேலியா சொல்ற மாதிரிங்க. T20 IPL வின் பண்றதுக்கு முன்னாடியே T20 வின் பண்ணிருச்சுன்னு அவர் கேலியா சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தாங்க. கொஞ்சம் கிண்டலா கேலியா. ஆமாமா நீ பெரிய அறிவாளி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படிங்க? இல்ல நீ சொல்றது வந்து முட்டாள்தனமா இருக்கு அப்படின்ற ஸ்ட்ரெயிட் மீனிங் அதுதான். ஐரனினா நம்ம அத ஆப்போசிட்டா நம்ம சொல்றது. சரிங்க. இந்த இடத்துல இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேம்ல அவார்டு வாங்க போறது நம்ம லியாண்டர் பயஸ்ங்க. ஓகேவாங்க? லியாண்டர் பயஸ் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டு 2024க்கு வாங்க போறாருங்க.
அவர் வந்து ரஃபேல் நடால் அவருக்கு வந்து இவர் ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்க. அதாவது தலை வணங்குகிறேன். ஏன்னா அவர் வந்து 2 டைம் 22 டைம் மேஜரும் 14 டைம் பிரெஞ்சு ஓபன் சாம்பியனும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் திறமைக்கு இவர் வந்து சல்யூட் அடிச்சிருக்காருங்க. இவரோட ஏஜ் 50+ இருக்குங்க. அவரோட ஏஜ் 39 தாங்க. ஸோ 39 வயசு இவரை விட குறைஞ்ச வயசு இருக்கிறவருக்கு இவர் இந்த மாதிரி மனம் திறந்து அவரோட திறமையை பாராட்டுறதுன்றது ரொம்ப ஹம்பிள் வேங்க. ரொம்ப ஒரு நல்ல குணம். ஓகேவாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அபவுட் நம்ம லியாண்டர் பேசுங்க. சரிங்க. இங்க வந்து பாருங்க, மைக் டைசன் அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்ததுங்க. இவரு பாக்ஸிங் ஜாம்பவானது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து என்னன்னா இப்ப ஒரு 27 இயர் ஓல்டு சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸர். அவர் பேர் வந்து ஜேக் பால். ஸோ அவரோட இவர் இப்ப வந்து ஒரு ஃபைட் வைக்க போறாருங்க. அந்த ஃபைட்டா லைவ் டெலிகாஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல போட போறாங்க. ஸோ அடுத்தது அசிங்கா அப்படின்ற ஒருத்தரை வந்து அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காருங்க. 100 மீட்டர்ஸ் அண்டர் 20 100 மீட்டர்ஸ்ல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஊக்க மருந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப வேர்ல்டு ரெக்கார்ட் இல்ல. ஸோ அந்த பிளேயர் வந்து அத்லெட்டிக்ஸோட ரிலேட் ஆனவர். 100 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயக்காரர். ஸோ அத்லெட்டிக்ஸோட ரிலேட்டட். ஸோ எந்த கேமோட ரிலேட்டட்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்துங்க, மான்செஸ்டர் சிட்டியை சேர்ந்த மிட்ஃபீல்டர் தான் கெவின் டி ப்ரூனே. இவர் வந்து பெல்ஜியம் டீமை யூரோ 24 ஃபுட்பால் லீக்ல லீட் பண்ண போறாரு. ஓகேவா? சோ பெல்ஜியம் டீமோட கேப்டன் யாருன்னு கேட்டா டி ப்ரூனேங்க. அவர் எந்த கிளப்பை சேர்ந்தவர்னா மான்செஸ்டர் சிட்டி. ஸோ அடுத்தது தியாகோ பிரான்ஸ் அப்படின்றவரையும் இந்த ஊக்கமருந்து காரணமா போல் வால்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தியாகோ பிராஸ் எந்த கேமோட ரிலேட்டட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அவர் போல் வால்ட். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்டா இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே பேனோப்ளை. பேனோப்ளைனா நல்ல எக்ஸ்டென்சிவா அதே மாதிரி இம்ப்ரெசிவான கலெக்ஷன்ஸ் கொடுக்கறது. இப்ப நீங்க காட்டுற போட்டோ ஆல்பம் வாட்ஸ்அப் பேனோப்ளை அப்படின்னா அந்த ஆல்பத்துல ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருந்தது, ரொம்ப அந்த ஆல்பம் இம்ப்ரெசிவாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. இங்கே ஒரு யூசேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. he presented as a portrait of the founder of the company in full panoply. சரிங்க. May 28 வேர்ல்டு மென்சுரல் ஹைஜீன் டேங்க. இப்ப நிறைய இந்த மாதிரியான இதெல்லாம் கேக்குறாங்க. சோ இதோட தீம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட May 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுங்க. தேங்க்யூ.